நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது ஏஆர் முருகதாஸோடு இணைந்து SK23 படத்தில் நடித்துட்டு வரார். இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல இடங்களில் நடத்தப்பட்டும் வருது. ரசிகர்களிடையே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் பெரிதளவாக உருவாகியிருக்கு. இதற்கு முன்னதாக கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ராஜ்குமார், பெரியசாமி கூட்டணியில் உருவாகியிருக்கும் அமரன் படம் வரும் அக்டோபர் 31 தீபாவளியொட்டி ரிலீஸ் ஆகவும் இருக்குது. இராணுவ வீரராக இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவியும் இணைந்திருக்கார். அமரன் படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருக்கு ரசிகர்கள் மத்தியில். முன்னதாக படத்தோட போஸ்டர்களும் வெளியாகி ஏராளமான ரசிகர்களுமே கவர்ந்துட்டும் வந்தது. விரைவில் இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகளிலும் படக்குழு ஈடுபடவும் இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த படங்களை தொடர்ந்து அடுத்ததாக சிவகார்த்திகேயன் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் சுதா கொங்கராவோட அடுத்தடுத்த படங்களில் இணையவும் இருக்கார். சுதா கொங்கரா சூர்யாவோடு இணைந்து இயக்கவிருந்த புறநானூறு படம் கைவிடப்பட்ட நிலையில் தற்போது இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் இணைய உள்ளதாகவும் கூறப்படுது. சூர்யாவுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கதையில் தற்போது சிவகார்த்திகேயன் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கல்லூரி மாணவராக நடிக்கவும் இருக்கார். இதற்கு முன்னதாக சூர்யாவோடு நஸ்ரியா மற்றும் துல்கர் சல்மான் இருவரும் இணைந்திருந்த நிலையில் தற்போது துல்கர் சல்மானுக்கு பதிலாக புதிய நடிகரை கமிட் செய்யும் வேலையில் சுதா கொங்கரா ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுது. இந்த ஆண்டு டிசம்பர் மத்தியிலேயே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் துவங்க உள்ளதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதைத் தொடர்ந்து 15 நாட்கள் முதல்கட்ட ஷூட்டிங்கும் திட்டமிட்டிருக்காங்களாம். சுதா கொங்கரா இந்த படத்தை இயக்குவது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிக்கவும் இருக்காராம். தயாரிப்பாளராக புதிய அவதாரம் எடுத்திருக்காராம் சுதா கொங்கரா. மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.